காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவிக்கின்ற தெய்வ கடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தை மாத சிறப்பு பலன்களை தொடர்ச்சியாக கூறி வருகிறேன். இன்று சனிக்கிரகத்தினுடைய ஸ்திர ராசியான, அதாவது வலிமையான மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி என்றாலே பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கெடுபலன்கள் நடக்காது. இந்த ஜென்மச்சனியிலே வீடு வாசல் அமைப்புகள்லாம் நடக்கிற அமைப்புகளும் உண்டு. அது தசாபுத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். தசாபுத்தி அடிப்படையிலே வீடு கட்டி இருக்கும்போது ஜென்மச்சனி இருக்கும் பொழுது 1க்கு 2 தரம் ஒரு பொருள் வாங்க, ஒரு பணம் புரட்டுவதற்கு அந்த அமைப்பு இருக்குமே ஒழிய கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ தனிப்பட்ட ஜாதக அமைப்பை தான் நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு இந்த கோல்சாரத்தை பார்த்தால் இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறங்க. அப்போ ராசியிலேயே சனி அங்கே ஜென்மச்சனியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம அவசியம் சொந்த ராசியாக இருந்தாலுமே அவருடைய கடமையை செய்யத்தான் செய்வார். அப்போ காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இதான் சரியான பரிகாரம். சிவன் கோவில்லையும் போய் ஏற்றிக்கலாம். சிவன் கோவிலில் தான் காலபைரவர் ஏற்றிக்கலாம். சிவனுக்கும் சேர்த்து ஏற்றி கொள்ளலாம். வைணவத்தை வழிபடுறவங்க, வைணவ முறையில் வழிபடுறவங்க பெருமாள் கோவிலில் போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெய் உருவது போல் அவர் அந்த சனியுடைய கெடுபலன்களை குறைப்பார். கண்டிப்பாக அப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்போ குருவுடைய 2-11 கூடிய 2-11, அதாவது குடும்பம் லாபம், அதற்கு பொறுப்பேற்றுக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையை நம்ம பார்க்கணும். இந்த மாதம் 3ஆம் இடத்துல குருங்க. அப்போ நல்லா பாருங்கள், ஒரு கிரகம் ஒரு கெடுதலை பண்ணுன்னா இன்னும் மற்ற கிரகங்கள் அதுக்கு அந்த கெடுபலனை குறைக்கும் அமைப்பாக இருக்கும். இது ஒரு வகையில் ஜென்மத்தில் சனி. அப்போ ஜென்மச்சனி நமக்கு வயதுக்கு ஏற்றவரும் மன அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக யோகமான ஜாதகமாக இருந்தாலும் சிறிய அளவில் கொடுக்கத்தான் செய்யும். அப்போ 3ஆம் இடம் தேகஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அங்கே ஒரு ஒளி, குருபவன் ஒளின்னு எடுத்துக்கிறணும். சனியை இருள்னு சொல்கிறோம். அப்போ ஒளி இருக்கும் பொழுது தேகம் பலப்படும். இங்கே பலவீனமாக இருக்குது. நம்மளுடைய லக்கணம்ங்கிற அந்த ராசி அமைப்பு, ராசியும் உடம்பு தான். அப்போ 3ஆம் இடம் தான், அதுவும் தேகஸ்தானம். அங்கே ஒழிச்ச முயற்சி ஸ்தானமும் 3 தான். அப்போ அங்கே குரு இருக்கும்போது நம்ம ஜென்மச்சனி நடந்தாலும் நம்ம முன்னேறி செல்லலாம்ங்கிறத காட்டுது. 3ஆம் இடத்துல 3ஆம் இடம் சகோதரம், வீரியம், போகஸ்தானம். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு ஏற்பாடாகும். போகஸ்தானம் இல்லையா, 3ஆம் இடம், அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து குருபவனுடைய பார்வை அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் இடத்திற்கு ராசியிலிருந்து சனி 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு பாருங்க. அப்போ முதல்ல சனியுடைய கெடுபலனும் அசம்பந்தம், அந்த சோம்பல் தன்மை, நிறைவேறாத எல்லா அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பார்வையால் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது. முதல்ல சனி பார்வை, பிறகு குரு பார்வை. அடுத்து 9ஆம் இடம். சரி, இப்படி இருக்குது நம்ம சூழ்நிலைகள். அப்போ பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் பொழுது எப்படியாவது அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குருபகவான் வழிவகை செய்வார். தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தையார் உதவி, தந்தையாரே நலம், இறை வழிபாடுகள், கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன்கள் வைத்த அமைப்புகள் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஜோதிடம் சிறந்த வழிகாட்டி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து 11ஆம் இடம். 9ஆம் இடத்துல பாக்கியம் வரும்போது 11ஆம் இடம். அப்போ நம்ம சோம்பலாக இருக்கிற நேரத்தில் முயற்சி ஸ்தானம் வலுத்து, பாக்கியஸ்தானமும் வலுத்து, 11ஆம் இடமும் வலுக்கும் பொழுது முயற்சியாலே தொழிலமைப்பை தேடி லாபத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு சேர்ந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பு தெல்ல தெளிவாக அனைத்து ராசிகளுக்கும் இருக்குது. அதை தான் நான் விரிவாக சொல்லிட்டு வரேன். இப்போ குருபகவானுடைய பார்வைகள் 7ஆம் இடத்துக்கு வாழ்க்கை துணை, நம்ம சோம்பலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுதாரிப்பான அமைப்பு இருக்கும். கூட்டு தொழில் புரிவர்களுக்கு அனுசரணையாக போவாங்க. நட்பு, நண்பர்கள் சகாயம் கிடைக்கும். 7ஆம் இடம் தொடர்பு, மக்கள் தொடர்பு வச்சுக்கோங்க. எல்லாருமே அந்த அமைப்புலேயும் அது நல்லாயிருக்கும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் இளைஞர்கள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மையும், லாபங்கள் செய்கிற அமைப்பில் இப்போ வேலைக்கு போனாலுமே லாபம்னா என்ன, ஒழுங்கான சம்பளம், ஒரு உயர்வு, இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம்.
அடுத்து ராகு எடுத்திங்கன்னா 2ல் ராகுங்க. அது குடும்ப சார்ந்த ராகு இருப்பது கெடுதல்னாலும் குரு வீடு அதனால் அந்த ராகு தோஷம் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, குரு பகவானை அந்த மகான்கள் சித்தர்களுடைய சமாதிகளில் போய் விளக்கேற்றது வியாழக்கிழமை. ஏன்னா ராகு தோஷம் குரு வீட்டில் இருக்க ராகு. அப்போ குருவை பலப்படுத்தும் பொழுது நம்ம வழிபடும் பொழுது ராகுவின் தோஷம் அடங்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். கேது 8ஆம் இடத்துல ஆரோக்கிய ஸ்தானத்தை, அதாவது ஆரோக்கியத்தை 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கடுமை, கேது மெல்லிய இருட்டு தோஷம் கம்மியாக தான் செய்வார். அப்போ அந்த கேது 8ஆம் இடத்துல ஆரோக்கியத்தை குறைக்கிற அமைப்பு இருக்கும் பொழுது 3ஆம் இடத்துல சிறக்குதில்ல தேகஸ்தானம். இது ஆரோக்கியஸ்தானம், அது தேகஸ்தானம். அப்போ ஆரோக்கியம் குறையும் பொழுது தேகம் வலுப்பெற குரு பார்வை. இப்படி தான் கிரகங்கள் காம்பினேஷனாக இருக்கும். மொத்தத்தில் ஜென்மச்சனியை கடந்து வரணும், ஒரு முயற்சியோட அமைப்பில் நம்ம கடந்து வரணும். 2025 நடுப்பகுதி வரை அந்த ஜென்மச்சனி அமைப்பு இருக்கும். அதுக்கு தான் அவசியம் காலபைரவ வழிபட சொல்கிறேன். இல்லைன்னா பிடித்தவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலில் போய் விளக்கேற்றி மாலை நேரத்தில் நம்ம வழிபடும்போது ஜென்மச்சனியை கடந்து செல்லலாம். 3ஆம் இடம் வலுப்புறது முயற்சி நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் வலுப்புறது மனைவியால் சகாயங்கள், நண்பர்களால் சகாயம் இருக்கும். 9ஆம் இடம் வலுப்புறது பாக்கியங்கள், தந்தையார் அனுகூலம் இருக்கும். 11ஆம் இடம் சேர்க்கிறது லாபங்கள் கிடைக்கும். இவ்வளோதான். இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இப்போ இந்த தெய்வராஜ சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நுணுக்கமான வீடியோக்கள் திருமண பொறுத்த அமைப்பெலாம் நான் விளக்க போகிறேன், அற்புதமாக விளக்குவேன். அப்போ உங்களுடைய மனதில் ஏற்படுற சந்தேகங்கள்லாம் இந்த தொடர்ச்சியாக பார்த்தேன்னா நிச்சயம் அதில் வீடியோவில் இருக்கும். ஏன்னா நான் ஆழ்நிலையாக ஜோதிடத்தை மேலோட்டமாக சொல்கிற ஆள் கிடையாது. அதனால தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். பாருங்கள். தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடியவர்கள் கட்டண முறையில் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன கேள்வி என்றாலும் கேட்கலாம். தெளிவாக கிரக விளக்கத்தோடு அடிப்படை ஜாதகத்தையும் தசாபுத்திகளை வைத்து கோல்சாரத்தை இணைத்து அற்புதமாக பண்ண சொல்வேன். நாளை இறுதி ராசியான மீன ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்கின்றதை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.